நான் ஏன் மீட்கவில்லை என்று என்னை பார்த்து ஏன் கேள்வி கேட்கிறீர்கள்? அப்படி அத்தனை ஆண்டுகள் தூங்கிவிட்டு இப்போது திடீரென்று விழித்துக் கொண்டு மாதிரி சட்டமன்றத்திற்கு வந்து நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று என்னை பார்த்து கேட்பதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? இது என்ன அம்மா ரிப்பன் மிங்கிள்னு சொல்றாங்க? பொதுவா கும்பகர்ண மாதிரி தூங்கிட்டு வர்றதுன்னு தானே சொல்லுவாங்க. அது என்ன ரிப்பன் மிங்கிள்? ரிப்பன் மிங்கிள்ங்கிறது அமெரிக்க சிறுகதையில வர ஒரு கதாபாத்திரங்க. ஒரு 200 வருஷத்துக்கு முந்தின வந்த கதை இது. அந்த ரிப்பன் மிங்கிள்ங்கிற கதாபாத்திரம் வெளியூருக்கு வந்து 20 வருஷம் நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து 20 வருஷம் கழிச்சு சொந்த ஊருக்கு போவாரு. அதனாலதான் அம்மா ரிப்பன் விங்கிளை கோட் பண்றாங்க. ரிப்பன் விங்கிள் பத்தி விரிவா இன்னொரு வீடியோல பார்ப்போம். இப்ப எதிர்கட்சிகள் விஷயத்துக்கு வருவோம். பொதுவா அம்மா ஆட்சியில் இருக்கும்போது எதிர்கட்சிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளறி விட்டுவாங்க. இதுல என்ன விஷயம்னா, கச்சத்தீவு பிரச்சனைக்கு காரணமே திமுக தான். ஆனா அவங்களே அந்த பிரச்சனையை கிளறி நீங்க அந்த பிரச்சனையில தீக்கல அப்படின்னு கேட்கும் போதுதான் அம்மா வெகுண்டெழுந்து இந்த மாதிரி பேசினாங்க. இதுதான் கச்சத்தீவை மீட்கும் லட்சணமா? அதை உணர்வாவது திமுகவிற்கு இருக்கிறதா? இதற்கு மேல் இதை பற்றி திமுகவினருக்கு பேசுவதற்கு அருகதை இல்லை என்று மீண்டும் அறிவித்து உறுதியாக கூறுகிறேன்.